வெல்கம் டு நீயா நானா. மறைவிருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். 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 இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பக்கம் இருக்க டிவோர்ஸ்டு சிங்கிள் மாம்ஸ் இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதை உயர்த்தி படிப்பது எனக்கு ஏற்புடையதாக இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பும் இந்த பக்கம் இருக்காங்க. சேக்கன் கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கங்க. பாஸ் நல்லா இருக்கீங்களா? அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? இவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போற விவாதம் அல்லது பேச்சுவார்த்தை தான் இன்றைக்கான நீயா நானா. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. ஒரு ப்ரௌட் சிங்கிள் மதர் அப்படின்னு எப்படி எல்லாம் முன்னிறுத்துறீங்க, எங்கெல்லாம் முன்னிறுத்துறீங்க? நீ எதையுமே கேட்க வேணாம், எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். கமிங் டு தி பேரண்டிங் சார். சோ கண்டிப்பா அந்த நேரத்துல நான் ஒரு சிங்கிள் மாமா எல்லாம் பண்றேன் அப்படிங்கறத நான் ஒருக்க சொல்லுவேன். என்ன சொல்றான்? யார் என்ன கேட்டாலும் எஸ் ஐ அம் a single momன்றது சொல்றது. இதுல வேற டாக் ப்ரவுட் சிங்கிள் மாம். என்னடா ட்ரெண்டே மாறுது. அண்ட் அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியால ஒரு சிங்கிள் மாமோட லைஃப் ஜர்னி எப்படி இருக்குதுன்றத நான் ரெகுலரா பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் தேவையா முதலாளி? நான் ஒரு லைஃப் கோச். ஸோ நிறைய காலேஜஸ் போவேன். அதில் நிறைய பொம்பளை பசங்க கிட்ட பேச வேண்டிய நேரம் வரும். அதுல வந்து ஒரு டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து நிறைய விஷயத்தை பார்த்து பயந்த மாதிரி இருப்பாங்க. சரி. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு நான் மோட்டிவேஷன் கொடுக்கும்போது ரொம்ப தைரியமா சொல்லுவேன், கவலைப்படாதீங்க, நீங்க வந்து பி எ சிங்கிள் மாம். நான் இவ்வளோ செய்யறேன் அப்படின்னா கண்டிப்பா எல்லாராலையுமே செய்ய முடியும். பெருசா எந்த சப்போர்ட்டும் இல்லைனாலும் நம்மளால சாதிச்சிட முடியும். நானே வாலண்டியரா அதை ப்ரௌடா சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. பசங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது புரியுது. அங்கேயே அந்த சிங்கிள் மேம்ங்கிற அந்த ஸ்டேட்டஸை முன்வைக்கணும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? So starting from home, I am being proud myself and I am being that. என்னம்மா எதா இருந்தாலும் தமிழ்ல பேசு, ஹிந்தில பேசி ஆள் அதிரி சாக்காத. And முக்கியமா இன்னொரு என்ன இடத்துல வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த ரிலேட்டிவ்ஸ் மத்தியில. இல்ல புரியல. டிவோர்ஸ் சிங்கிள் மதர்னாலே லைக் என்னமோ அவங்க கசின்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாம் ஃபேமிலியா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட வருவாங்க எல்லா ஈவென்ட்ஸ்க்கும். நாங்க தனியா போறப்போ அப்படி ஒரு ட்ரீட் பண்ற விதம் இருக்கும்ல, அது எல்லாமே ரொம்ப லைக் நம்ம என்னமோ வாழ்க்கையிலே தோத்துட்டா மாதிரியும், ஆனா அவங்களோட நம்ம பெட்டராவே இருப்போம். ஆமாண்ணே, அதை இப்ப காட்டணே. நம்ம வாழ்க்கையிலே தோத்துட்டா மாதிரியும் அந்த மாதிரிலாம் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நான் என் குழந்தை என் அம்மாவோட போய் உங்களை விட நான் நல்லா தான் இருக்கேன்றதை நான் ரொம்ப ப்ரௌடா ஸ்ட்ராங்கா காமிப்பேன். எங்க கிட்டே வா. இதுல இவர்கள் எங்கெல்லாம் அப்படி முன்னிறுத்துவதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை? டேய் கேக்குறால சொல்றா. அவங்க வந்து இன்ட்ரோ பண்ற மாதிரியே நான் சிங்கிள் மதர்னு ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க சார். அவங்க ஏன் அதை முன் வைக்கிறாங்க? சிங்கிள் மதர்ன்றதை ஏன் முன் வைக்கிறாங்க? ஏன் வைக்க கூடாது, ஏன் வைக்க கூடாதுன்னு தான் என்னோட கேள்வி. சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா உங்கள் பேர் ஊர் எதாவது சொல்கிறீங்க. அதே மாதிரி நாங்கள் என்னவா இருக்கோன்றதை நாங்கள் சொல்கிறதுல எங்களுக்கு ஒரு இதுவுமே கிடையாது. எனக்குலாம் ஜாலியாக தான் இருக்கு. மதர்னாலே மதர் தான். அது சிங்கிளாக இருந்தா என்ன, ஜாயிண்டாக இருந்தா என்ன, அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. நான் பாடினேன். இல்லை இல்லை. அதை நார்மலைஸ் பண்றதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன். ஸோ எப்படி நான் மேரிட் அப்படின்னு அவங்க சொல்றது நார்மலா எடுத்துக்கிறாங்களோ, ஐ எம் a சிங்கிள் பேரண்ட்ங்கிறது நார்மல் அப்படிங்கிறது தான் எனக்கு வேணும். இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க. இன்னமும் பல பெண்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஃபேமிலி செட்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால வெளில சொல்ல முடியல. அவங்க வந்து ஒரு புழுக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. சோ எங்கள மாதிரி சிங்கிள் மதர் நாங்க பாருங்க தனியா எல்லாத்தையும் நாங்க சமாளிச்சுட்டு இருக்கிறோம் சொல்லும்போது ப்ராபப்ளி அவங்களுக்கும் அதுல இருந்து ஒரு தைரியம் வரலாம். இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா? தைரியம் வந்து சரி நம்ம வேலைக்கு போலாம், நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் வந்து அவங்கள ஃபேமிலியை பிரேக் பண்ணிட்டு வரணும்ன்றத நான் எம்பசைஸ் பண்ணல. இல்ல நீங்க சொன்னது அப்படிதான் மீனா. அப்படி இல்ல. சோஷியல் மீடியால நான் ப்ரௌடா நான் வந்து சிங்கிள் மாமா இருக்கேன்னு ஒரு செகண்ட்ல நீங்க சொல்லி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க. ஆனா அந்த கண்டென்ட் வந்து எப்படி வந்து அதான இம்பாக்ட் வந்து சொசைட்டில இருக்குன்றத யாரும் யோசிக்கிறதே இல்ல. சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. டிவோர்ஸ் ரேட் கம்மியா தாங்க இருந்திருக்குது, இல்லன்னு சொல்லல. ஏன்னா பெண்கள் எல்லாரும் புழுக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. குழந்தைக்காக ஃபேமிலிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழலாம்னு இருந்திருக்காங்க. இப்போ அது தேவையில்லை. அட்ஜஸ்ட்மென்ட் இல்லனா கடைசியா எல்லாரும் அனாதை. அட்ஜஸ்ட்மென்ட்க்கு ஒரு லிமிட் இருக்குது. ஆமாமா, நான் மறந்துட்டு நீ ஞாபகப்படுத்துனீங்க. ஏப்பா இன்னைக்கும் எத்தனை பேர் சார் அழுதுட்டு கூனி குறுகி உட்கார்ந்துருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, இப்படி ஒரு சொசைட்டி இருக்கு, அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்படி ஒரு வேர்ல்டு வெளியே இருக்குங்கிறத நாங்க சொல்றோம் சார். நாங்க அதை ப்ரௌடா சொல்லும்போது டெஃபினட்டா தே வில் ஃபீல் ரைட். நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. தனியா ஒரு அப்பாவால குழந்தையை வளர்க்க முடியாதுன்னா அம்மாவால வளர்க்க முடியாது, அம்மாவால வளர்க்க முடியுதுன்னா அப்பாவாலையும் வளர்க்க முடியும். தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, கும்பி பேசுறாரு. நம்ம சட்டத்திலே ஒரு பெரிய கொள்கை இருக்கு, என்ன தெரியுமா? சைல்ட் வெல்ஃபேர் இஸ் பேராமவுண்ட் கன்சிடரேஷன். அப்படின்னா ஒரு அம்மா ஜெயிக்கிறாங்களா அப்பா ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, குழந்தை ஜெயிக்குதா அதுதான் முக்கியம். நீ அப்படி வரியா? சைல்ட் வெல்ஃபேர் அம்மாவோட அன்பை அம்மா கொடுக்க முடியும்னா அப்பாவோட தோல் அப்பா தான் கொடுக்க முடியும். சார் மறுபடியும் இவங்க பயம்படுத்துறாங்க சார். இன்னைக்கு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறவங்களே இவங்க பயம்படுத்துறாங்க. இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்கு
இருக்குடா எவ்வளவு பேர் புழுக்கத்துல இருக்காங்க, அவங்களெல்லாம் நீ அதுக்குள்ளே இரு அப்படின்னு நீங்க பயமுறுத்துறீங்கிறாங்க. யோ இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு, திரும்ப வர நீ சொல்லுமா? நீ என்ன எக்கோவா? போய் வேலையை பாரியா சூப்பு. ஒரு குடும்பத்தை சேர்க்கறதுக்கு கோர்ட்ல ஒரு நீதிமன்றம் நம்மளோட ஹிந்து லா பிளஸ் அட்வொகேட்ஸ் போராடுறோம், கவுன்சிலிங் கொடுக்குறோம், பிளஸ் அவங்களுக்கு வந்து மீடியேஷன் போடுறோம், முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வைக்க தான் பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் டிவோர்ஸுக்கு போறோம். பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை எல்லாம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா ஊரே கோர்ட்ல தான் நிக்கும். ஆனா நீங்க சாதாரணமா ஒரு கண்டென்ட் போட்டு மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கிடுறீங்க. அப்போ வந்து நார்மலா யோசிக்கிறவங்க கூட அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, டிவோர்ஸை நார்மலா எடுத்துக்கிறாங்க. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வெட்டக்கிறேன். இப்போ நீங்க சொல்றீங்களா நாங்க போட்டா மட்டும் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்கன்னு இல்ல, எத்தனையோ பேர் கப்பலா போடுறாங்க. இப்போ எங்க பசங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ ஜோடியா இருந்தா தான் ஹாப்பினஸ் இருக்கும் போல இருக்கு, தனியா இருந்தா சோகம் தான் போல இருக்கு. அப்ப அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இல்லையா? ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன், ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா அது யார் போட்டாலும் தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் தான். இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, மூவ் ஆன், கட் ஆஃப், லீவ் ஹிம், யூ டிசர்வ் a better life, இந்த வார்த்தைகள் ஏன் பயன்படுத்தணும்? They are in such kind of a situation. So அப்பா அவங்களுக்கு அது வந்து அப்பீலிங்கா இருக்கு. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் வேர்ட்ஸ் கேட்கறப்போ ஓகே இதுவும் நல்லா இருக்கும். ஒரு கொதிநிலை இருக்குல்ல, அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண் அதை பார்க்கிறப்போ லீவ் ஹிம், கட் ஆஃப், இந்த வார்த்தைகள்லாம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிராதா, பிரிவை ஊக்குவிக்காதான்னு கேட்கிறேன். குட் கொஸ்டின். நிறைய இந்த மாதிரி சோஷியல் மீடியால கண்டென்ட்ஸ் நான் பாக்குறப்ப எனக்குமே தோணும், இதெல்லாம் நல்லா இருக்குமோ, ஓ இந்த மாதிரி மூவ் ஆயிட்டா நம்மளும் ஹாப்பியா ஃப்ரீயா இருக்கலாமே, நம்மளும் மீ டைம் இவங்க சொன்ன மாதிரி மீ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு சொல்லி எனக்கு தோணும். சொன்னாங்களா உன்கிட்ட? நாங்க போடுற ஒரு 30 செகண்ட் 1 மினிட் ரீல பார்த்து இம்பல்சிவா யாருன்னா டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது அவங்களோட இம்மெச்சூரிட்டி. அப்படியா? அடடடடா, என்ன அப்படியா? அடடடா, ஒரு ரீல நான் ஹாப்பியா இருக்கேன்றத காமிச்சு இவங்க சிங்கிள் மதர், இவங்க ஹாப்பியா இருக்காங்கன்னு ஒருத்தங்க டிசிஷன் எடுக்கறாங்களா, அது அப்சல்யூட் இம்மெச்சூரிட்டி. இந்த அபிஷ்டு அறிவில நோக்கு யூ டிசர்வ் பெட்டர்னு நான் சொல்றேன். அதுக்காக உடனே உன்னோட மேரேஜை பிரேக் பண்ணிட்டு வந்துறேன்னு கூட அர்த்தம் இல்ல. கப்பிள் தெரப்பி போங்க, கவுன்சிலிங் போங்க. இவ்வளவு தூரம் போகலாம். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம்? நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன்னா இந்த உறவுல இருந்து நான் வெளியே வந்ததுனால தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏன் அதை அது மேல ஏத்தி வைக்கிறீங்கன்னு சொன்னாங்க. குட் கொஸ்டின். ஒரு ஸ்மால் ஜியோகிராபிக்கல் மிஸ்டேக். அதுதான் அங்கே ரீசன். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக வீடு வாங்கினேன் சார். இப்போ நான் வீடு வாங்கினது நான் சேர்ந்து இருந்த போது வாங்கினேன்னா அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே யாருக்கு போயிருக்கும்? யாரால அது நடந்த மாதிரி ஆயிருக்கும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். தனியாக நின்று நான் எல்லா ஃபினான்ஷியல் டிசிஷன் எல்லா டிசிஷனுமே நான் தனியாக நின்று எடுத்தேன். ஸோ அப்போ அது இல்லாதனால தான் என்னால் இந்த டிசிஷன் எடுக்க முடிஞ்சது. அது கூட இருக்கும் போது என்னால் அந்த டிசிஷன் எடுக்க முடியல. நீ இங்கே வாங்காத அங்கே வாங்காத, நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா சோலா ஒரு டிசிஷன் எடுக்க விடல. இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? எஸ் மேம் சொல்லுங்க. நானுமே சிங்கிள் மதரா இருந்தவங்க தாங்க சார். நான் எனக்கு 1 வருஷம் கூட நான் வாழவே இல்லைங்க, சிங்கிள் மதரா தான் இருந்தேன். அவங்க ஃபேஸ் பண்ண அத்தனையுமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னடா? ஆக்சுவலி நான் நேபாள் பொண்ணுங்க சார். ஆனால் நான் தமிழ்நாட்டில் பிறந்து அந்த திருப்பூரில் பிறந்து இங்கேயே படித்தது எல்லாமே. ஆனால் எனக்கு இப்போ வந்து நான் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கேங்க சார். பையனுக்கு வந்து 2 வயசுங்கும் போது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சார். எனக்கு தெரிஞ்சவங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நல்லவையா? எல்லாமே தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்ன நல்லா தான் வச்சிருக்காங்க. 6 வருஷம் ஆச்சுங்க சார் கல்யாணம் ஆகி. ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல நடந்த அதே பிரச்சனை 2வதுலயும் எனக்கு நடந்துருமோன்ற பயத்திலேயே 3 வருஷம் டேப்லெட்டே போட்டுக்கிட்டேங்க சார், எனக்கு குழந்தையே வேணாம் அப்படின்ட்டு. என்னடா சொல்ற? அதுக்கப்புறம் என் பையனை எப்படி பாத்துக்கிறாங்கன்றத வச்சு தான் நான் செகண்ட் பேபி பெத்துக்கணும்னு நினைச்சேங்க சார். இப்போ எனக்கு 1.5 வயசுல பாப்பா இருக்கிறா. அவருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான், எனக்கு தான் செகண்ட் மேரேஜ். உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்டா நல்லவன். நான் என்ன இவங்களை சொல்றேன்னா, சோசியல் மீடியால இவங்க நான் சிங்கிள் மதர்னு போட்டு ஒரு வீடியோஸ் ஒரு கண்டென்ட்டா போடுறாங்க சார். அவங்க தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏமாந்துராதீங்க, பி கேர்லெஸ். அதாவது திருமண பந்தத்துல இருந்து விலகி இருக்காங்க, ஒரு மறுமணம் அந்த மாதிரி போகாம இருக்காங்கன்னு சொல்றீங்களா? போகாம இருக்காங்க சார். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா சார். இப்போ அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்குமே அதெல்லாமே இருந்துட்டு அதெல்லாம் முடியாத பட்சத்துல தான் இந்த ஒரு ஜர்னல் வந்து நாங்க எடுத்திருக்கோம், இந்த ஒரு ட்ராக் நாங்க எடுத்திருக்கோம். அதுக்காக திரும்பவும் நாங்க உள்ள போகணுமா போக வேணாமா நாங்க டிசைட் பண்ணிப்போம். அதை நான் பாத்துக்கிறேன், நீ மூடு. இவங்க வந்து ஹாப்பி கப்பிள்ஸா இருக்க மாதிரி ஒரு பின்பம் காமிக்கிறாங்கல்ல. 1000 தான் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் வெளியில வரும்போது நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் காமிக்கும் போது ஃபார் தி சொசைட்டி நாங்களும் எங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை நாங்க காமிக்கிறோம். இட்ஸ் ஈக்குவல் தானே? அப்போ இது ஃபேக் தானா? அச்சச்சோ வளர ஆரம்பிச்சிட்டனே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. ஃபேக் கிடையாது சார். எந்த இடத்துல தேவையோ அந்த நீங்க இடத்துல. சொன்னது ஹாப்பி கப்பிள் மாதிரி காட்டுற எல்லாரும் ஹாப்பி கப்பிள் இல்ல. அப்ப நான் சிங்கிளா சந்தோஷமா இருக்கேன் சிங்கிள் மாமான்னு சொல்றதும் உண்மை இல்ல. நம்ம கொஞ்சம் சோகமா இருந்தா நம்மளுக்கு வந்து பாசிஃபை பண்ற மாதிரி சில பேர் அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்புறது மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? சோ அதனால நான் ஏன் சோகமா இருக்க மாதிரி காட்டிக்கணும்? நான் சந்தோஷமா இருந்தா இவ செமையா ஜாலியா தானே இருக்கா, இவளுக்கு ஒன்றும் தேவையில்ல போல, இவளுக்கு வலிக்கவே வலிக்காதுன்ற மாதிரி தான் பிரிட்டன் பண்றாங்க. அதான் ஜாலியா இருப்பேன், ஸ்ட்ரிக்ட்டா இருக்க மாட்டேன். வேற இப்போ நான் கொஞ்சம் டவுனா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அது அட்வான்டேஜ் இருக்க ட்ரை பண்றதுக்கான சினாரியோ சொசைட்டில நம்ம இருக்கிறோம். நம்ம அந்த இடத்துல என்ன ஒரு விரிவாக்கம், என்ன ஒரு தெளிவுரை. இதை நம்ம ஹாப்பியா ஃபேக்கா கட்டிட கூட பிரச்சனை இல்லையே, எனக்கு சேஃப்டியா இருக்குது. நான் மாஸ்க் போடல, தப்பு இல்லையே அந்த இடத்துல. எப்படி இருக்கு? கிளாப் பண்ணுங்கப்பா, நல்லா இல்லையா அது?
நான் வலி வேதனை அனுபவிச்சேன். நான் உன் கூட நான் உனக்கு எல்லாம் வேணுங்கிறது பண்ணேன். கடைசியில நான் மட்டும் சந்தோஷத்தை இழந்துட்டு நான் என்னோட லைஃபை நான் தனியா நான் வாழணும். ஏன் சார் அவசியம்? எனக்கு என்ன அவசியம் சார் அப்படி இருக்கறதுக்கு? கரெக்டா சொன்னீங்க. ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு மறுமணம் அமைஞ்சதுக்கு. அதுக்காகவே காட் பிளஸ் தான். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இப்போ நாங்க இருக்கிற இந்த ஹாப்பினஸ்க்கு தோதா யாரு அமையறாங்களோ கண்டிப்பா நாங்க கல்யாணம் பண்ணிட்டு தான் போக போறோம். இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன்டா. சூசைட் பண்ணிக்க போறீங்களா? அப்பா அம்மாக்கு கஷ்டமா இருக்கும் சார். என்ன கண்டிப்பா கஷ்டமா நம்ம இருக்கும்? பொண்ணு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சா அவங்க கண்டிப்பா வருத்தப்படுவாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபேமிலி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து கஷ்டப்படுறதை விட தனியா வந்து அவ சந்தோஷமா இருக்கான்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு நிறைய நாள் எடுக்க தான் செய்யும். அதை நான் டினை பண்ணவே இல்லை. தாங்க மாட்டீங்கடா, மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேனே. ஆனா எங்க குழந்தைங்க கஷ்டப்படாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நாங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோமா, அப்போ வந்து மதரான நானு சந்தோஷமாவே இருந்திருக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் ஒரு அழுகாச்சி மூஞ்சியோட. இவர் கூட ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது மேடம். நான் சிரிச்சே பல வருஷம் ஆகுது மேடம். இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அபியூசஸ் வாங்கி மென்டல் அபியூஸ், பிசிக்கல் அபியூஸ், பினான்சியல் அபியூஸ், வெர்பல் அபியூஸ் இதெல்லாம் வாங்கி நான் புழுக்கத்துல இருந்து சந்தோஷமா இல்லாத போது நான் என்னோட ஆத்திரத்தை கோவத்தை யார் மேல காமிப்பேன்னு நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? எனக்கு அடுத்து யாரு சமசுவா இருக்காங்களோ அந்த குழந்தைய நான் தேவையில்லாம கத்துவேன். இன்னும் கொஞ்சம் போனா அடிக்கவும் செய்வேன் தான். என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. இது தப்பு தானங்க. தப்பு தாங்க. யாருங்க குழந்தைய அடிக்காம வளர்ந்துருக்கா? இன்னொன்னு என்னப்பா இந்த பையன் லூஸ் மாதிரி பேசுறா? டேய் ஏன்டா? இப்போ நான் வந்து என்னோட கஷ்டத்தை குழந்தை மேல காமிக்கிறது தப்புன்னு சொல்ற நீங்க, நான் நம்பி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருக்கேன், அவன் என் மேல காமிக்கிற அந்த அபியூசஸ் ஏன் தப்புன்னு யாரும் ரியலைஸ் பண்ண இல்ல அது மாட்டேங்கிறீங்க? யார் தப்பு இல்லைன்னு தப்பு இல்லைன்னு யாருமே சொல்லல. டேய் நான் இப்படிலாம் சொல்லவே இல்லையடா. ஆக்சுவலா அவங்க சொல்ல வருது நீங்க மறுமணத்துல இருந்து தள்ளி போறீங்க. நாங்க தள்ளி போடுறதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ கன்சிடர் பண்ண வேண்டியது வந்து அவன் எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருப்பானான்றதுக்கு முன்னாடி அவன் என் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பானு தான் நான் யோசிக்க முடியும். அதை யோசிச்சு தான் நான் அந்த மறுமணத்துக்குள்ளேயே போக முடியும். எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. என் கூட சின்ன பிள்ளையில இருந்து என் தம்பி வயசுல இருக்கிற பையன் ஒரே தட்டுல சாப்பிட்டவங்க கூட நான் இந்த மாதிரி சிங்கிளா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சோன்னுமே என் தம்பி இல்ல என் ஒன்னா வளர்ந்தவங்க சார் அவன் கொண்டு அவங்களோட பார்வை மாறுச்சு. ஏன்டா இவ்ளோ டாக்ஸிக்கா இருக்கீங்க நீங்க? மனுஷனா நீங்கலாம்? அப்ப நீங்க ஒரு நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப நீங்க ஒரு சமூக பாதுகாப்புக்காக தான் மறுமணம் பண்ணீங்களா? நோ 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 நோ, நான் அதை சொல்ல வரல. அந்த நிர்பந்தத்திற்கு பயந்து ஒரு திருமண வாழ்க்கை அமைத்துக் கொள்வதில் வேறு. இல்லைங்க சார். நான் ப்ரௌடா சிங்கிள் மாமாவே கூட அதுக்கு இருந்துட்டு போறேன். எங்க என்னை வந்து இப்படி பண்ணி பாரு. என்கிட்ட வந்து இந்த பவுண்டரியை தாண்டி உள்ள வந்து பாரு. சொல்லிட்டு போ. சொல்லு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளா இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே.